ஹாய் மோட்டர் சைக்கிளிஸ்ட், நான் மைக். இன்றைக்கி வால்பாறை போகிறோம். இன்றைக்கி ஒரு 1 டே ட்ரிப் தான். வால்பாறை அண்டு அங்கேருந்து அப்படியே அதிரப்பள்ளி. சூப்பரான ஒரு ரோடு. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு, ரூட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக எதுவுமே எடுக்கல. நான் ரொம்ப வெயிலாக இருந்தனாலையும் பட்ஜெட் ப்ராப்ளம்னால எதுவுமே பண்ணலை. ஸோ இனிமேல் கண்டினியூ பண்ணுறேன். இனிமேல் ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரைட் கண்டக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இன்றைக்கி ரைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வண்டி. ஒன்று ஹண்டர் 350, என்னோட V3 அண்டு RS 200 ஒன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எல்லாம் இப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் பெருசாக உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பொள்ளாச்சி போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். செம சூப்பராக இருக்குது வியூஸ் எல்லாம். இன்றைக்கி டைம் கரெக்டாக 5. பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். நான் காலையில் ஒரு 3:30க்கு எந்திரிச்சது. ஒரு டீ பிரேக் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதான் நம்ம கோ ரைடர். ஒரு பேர் வந்து ப்ரோ, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? துர்கா. துர்கா தானே? துர்கா. இந்த இன்னொரு ரைடர் வந்து நம்ம கௌதம். கௌதம் வந்து புதுசாக வண்டி வாங்கிட்டேன். அப்படி கௌதம் எப்படி இருந்துச்சு? இப்போ ஆலியார் பக்கம் வந்துட்டோம். கொஞ்சம் இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இது மாதிரி ரொம்ப கருகும்னு இருந்துச்சு, அதனால தான் எதுவுமே எடுக்கல. ஸோ கொஞ்சம் இப்போ பக்கலாக இருக்குது. ரோடு செம சூப்பராக இருக்குது இந்த ரோடு. நாங்கள் மெயின் ரோடு எடுக்கல, அதில் ரைட் கட் பண்ணி ஒரு கட் ரோடு மாதிரி எடுத்துட்டோம். அவருக்கு தெரியும், நம்ம கங்காவுக்கு வந்து கொஞ்சம் ரூட் தெரியுங்கிறதுனால இந்த ரூட் எடுத்துட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க டிராஃபிக் சுத்தமாக இல்லை. ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 2 சைடு தோப்பு தான். இது இன்னும் கொஞ்சம் விடிஞ்சதுன்னா அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வியூ அப்படியே செம்மையாக அழுத்தணும் போல தான் இருக்குது அந்த ரோட்டில். ஆனால் ஒரு 80ல் வரேன், நல்லா இருக்குது. ஓகே, இந்த ரோடு அப்படியே ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மெயின் ரோட்டில். இங்கே ஒரு ரோடு வந்துச்சு. எங்கே இந்த ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆலியார் 2 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வியூ, இந்த ரோடு அப்படியே இந்த ஒரு பெண்ட் ஆகிறது செம்ம வியூவாக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது அறிவுத்திருக்கோயில் நினைக்கிறேன் இந்த ஏரியா. ஆமாம், அதே இடம்தான். வந்துட்டோம் செக் போஸ்ட் கிட்ட. பா, எவ்வளோ வண்டி நிற்கிது. இன்னைக்கு என்ன ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது போல. செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஓகே, இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு. 2:30 ஆயிருக்கு. வாங்கி 3 வண்டிண்ணா. டிக்கெட் வாங்கியாச்சு. 2:30 ஆகிருக்கு. 4 பேர்த்துக்கு ஒரு கேமராவுக்கு வந்து ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலியார் டேம் வியூ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா நல்லாயிருக்கும். இந்த வியூவே செம்மையாக இருக்கும் அப்படியே ரைட் பண்ணுறக்கு.
இங்கே 6 மணிக்கு மேலே தான் இந்த செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா யானை வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். நம்ம லக்குக்கு ஒன்றும் வராது. ஓகே, பெண்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வண்டி ஓவர்டேக் எடுத்துருவோம். தலைவா, விட்டுரு தலைவா. ஓ பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு, மலைப்பாம்பு ஒன்று அப்படியே செத்து கிடக்கு. அதான் வண்டி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ தண்ணி எல்லாம் அப்படியே வலிஞ்சு வருது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும், இல்லைன்னா அப்படியே ஸ்கிட் பண்ணிவிடும். இந்த டேம் வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. டேம் வியூ செம்மையாக இருக்குது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ரூட் எப்படி இருக்குது பாருங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்த ரூட்டு. சரி ஓகே, அப்படியே போகலாம். ஓகே கங்கா போகலாம். ஒரு ஹெல்மெட்டே போடாமல் போயிட்டுருக்காங்க. வியூவை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஞ்சரான ரோடு தான். ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு, ஹெல்மெட் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்தாச்சு. இங்கேருந்து அதே டேம் வியூ தான் நமக்கு. இங்கே பாருங்கள் ரோடு வியூ அப்படியே பெண்டு பெண்டாக வருது. நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு காட்டுறேன். போகலாமா? ஆயிடுச்சு, மணி கரெக்டாக 6:34. எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. செம சூப்பராக இருக்குது. இப்போ தான் அப்படியே அந்த சில்னஸ் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. க்ளவுஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே சில்லாகிட்டே இருக்குது கையெல்லாம். கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. சன்ரைஸ் செமையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டீ எஸ்டேட்டோட செம வியூவாக இருக்குது. சூப்பரான டீ எஸ்டேட்டு. நின்று எங்கேயும் ஃபோட்டோஸும் எடுக்கல, ஃபோட்டோஸ் எடுக்கணும். செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் எனக்கு கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஓகே, இங்கே நம்ம இதுதான் ஒரு நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம். நல்லாயிருக்கும். சரி, நம்ம இங்கே நின்று ஒரு தம்ப்நெயிலுக்காக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். கௌதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதான் சொன்னேன் பேட்டரி ஆஃப் பண்ணாதயா. ஐயோ, பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. பேட்ரி அப்படியே வண்டியை ஆன் பண்ணி வச்சிருந்தோம், அப்படியே இதாகிடுச்சு. நடமாடும் பகுதியா? ஆமாம், இதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. எல்லா நிப்பாட்டினையா லொக்கேஷனு? இருங்க, அவனை தள்ளுவோம். இருங்க 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 இருங்கண்ணா, இருங்க. ஏ கௌதம், டோ பண்ணுறேன், டோ பண்ணுறேன். இரு, பேட்ரி எடுக்கல. கௌதம், நான் இது பண்ணுறேன், டோ பண்ணுறேன். போ.
முன்னாடி குடி அவனை. ஓகே ஓகே. ப்ரோ வந்துருங்க. அவர் வந்துடுவார் 10 நிமிஷத்துல வா. சூப்பராக இருக்குது வியூ. செம்மையாக இருக்குது இந்த எஸ்டேட்டு. பா சரியான எஸ்டேட்டு. எப்படி இருக்குது பாருங்க வியூ. இந்த சன்ரைஸு, இந்த எஸ்டேட்டு சூப்பராக இருக்குது. சூப்பரான வியூவாக இருக்குது. ஓ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரியான பெண்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி எடுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் நம்ம ரொம்ப தூரம் வேறு போகணும். ஸோ அதனால் நான் எங்கேயுமே நிப்பாட்டல. ஒரே ஒரு இடம் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஒவ்வொரு இடமுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. இன்னும் 40 பெண்ட்ஸில் இப்போ 37th பெண்டில் இருக்கிறோம். இது எப்படின்னா வால்பாறை வந்து ஃபஸ்ட்டு மேலே ஏறணும் ஒரு 40 பெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கணும். 40 பெண்ட்ஸு கீழே இறங்குற மாதிரி வராது. மொத்தமாக வந்து ஒரு சில பெண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளார ஹில்ஸ் மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி அப்படியே கண்டினியூ ஆகும். வால்பாறை ரோட்லேருந்து அப்படியே நேராக ரைட் எடுத்தாச்சு. ரைட் எடுத்தோம்னா சோலையா டேமு அண்டு சாலக்குடி எல்லாமே ரைட்டு. சாலக்குடி ஒரு 106 கிலோமீட்டர். சோலையா டேம் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸ்ட்ரைட் ரோடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஆனால் எல்லாமே எஸ்டேட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ட்ரீ அழகாக இருக்குது. போர்ட்ரேட்ஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ரிவர் இருக்குது இடையில அழகா. ஓகே இந்த இடத்துல இருந்து ரைட் எடுக்கணும். நம்ம பசங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. அவங்கள தேடி தான் இப்போ திரும்ப போயிட்டு வரேன். கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி தான் வர சொல்லணும். இனிமே வேறு வழி இல்லை. ஏன்னா கால் பண்ணி பார்த்துட்டோம், காலும் போகலை. சரி அவங்களுக்கு டவர் கிடச்சோன்னா அவங்கள திரும்ப இந்த வழியாக வர சொல்லணும். ஏன்னா திரும்ப அவங்க வால்பாறைக்குள்ளேயே போகிற ரூட்டில் போயிட்டானுங்க. இதுதான் சோலையா டேம் போகிற வழி. ஒரு ஹோட்டல் வந்துருச்சு, அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். நல்லா இருக்குது வியூ பாயிண்ட்டு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். கௌதம் அண்டு துர்காவுக்கு லைனே கிடைக்கல. ஏன்னா இங்கே டவரே கிடையாது. ஒன்லி பிஎஸ்என்எல் மட்டும்தான் எடுக்குமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவனுக்கு எப்படியும் நேராக வால்பாறைக்குள்ளே தான் போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து டவர் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேராக இங்கே சோலையா டேம் வந்துடுவாங்க. அங்கேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கலாம். இடையில ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். எல்லாமே அப்படியே ஒரு டேம் வியூ மாதிரி தான் இருக்குது. ஆமாம் இது டேம் தான். எப்படி இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது வியூவு. அப்படியே அந்த ஃபால்ஸ் வருது பாருங்க இந்த இடத்துல, சூப்பராக இருக்குது. சோலையா டேம் வந்தாச்சு. இதுலேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இந்த ரூட்டாக தான் இருக்கணும். ஒரு வாட்டி சோலையா டேமு. ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். இந்த டேமோட வியூ எப்படி இருக்குது, செம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டேமு. நான் ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அது ஏதோ ஒரு 10 மாடி பில்டிங் மாதிரி இருக்குது. ஏதாவது செக் போஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேரளா செக் போஸ்ட் தான். நான் கோப்ரோ கழட்டி வைக்கணும். இங்கே ரொம்ப மோசம் ரோடு, ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்குது. ரோடே போட்டு பல வருஷங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லி ஆஃப் ரோடு, சுத்தமாக சரியில்லை ரோடு. டயர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வழியாக போக முடியும். இடையில ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட திரும்ப போக முடியாது. நான் இந்த இதுக்குள்ளே தள்ளிட்டெல்லாம் போக முடியாது வண்டியை, ரொம்ப மோசம். இப்போ நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 4 கிலோமீட்டர் கழிச்சு தான் நான் இப்போ கோப்ரோ எடுத்து மாட்டியிருக்கேன். ரோடு சுத்தமாக சரியில்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மோசம், முடியல. வண்டி சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடு. செம்ம டென்ஸாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. வண்டி திருப்புறக்கு கூட ரோடு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. சப்போஸ் அனிமல்ஸ் வந்துச்சுன்னா கூட திருப்ப முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருப்பணும். ஆனால் செம ஒர்த்தான பிளேஸ் தான். அப்படியே அங்கங்கே தான் லைட்டாக வெயில் அடிக்குது. மற்றபடி ஃபுல்லாக அப்படியே ஒரு நிழல்லாம் 2 சைடு ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிருக்கு. ரைட் சைடில் ஒரு லேக் மாதிரி இருக்குது, ஆனால் தெரியல, ஒரு டேம் தான் அது. இங்கே நின்று பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு. என்ன சொன்ன வியூ ரெண்டாக கீழே இறங்குது. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. பஸ்ஸெல்லாம் எப்படி திருப்புறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக அங்கங்கே யானை சாணி மட்டும்தான் இருக்குது. யானையை காணோம், எல்லாம் காஞ்சிருச்சு. இந்த 10 கிலோமீட்டர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லி ஆஃப் ரோடாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி ரோடு சூப்பராக இருக்கும். ஒரு மார்னிங் டைமில் வாங்க, ஏர்லி மார்னிங். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் போகணும். அப்போ தான் கண்டிப்பாக எலிஃபண்ட் எல்லாம் கீழே இறங்கும். ஃபுல்லாக யானை சாணி தான் கிடக்குது பாருங்கள். ஓ, சூப்பரான ரிவர் வியூ. இங்கே தானே நான் போகலான்னு சொன்னேன். ஆமாம், நான் முதல்ல ஏரியா தான். வாவ், செம்மையாக இருக்குது. தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்குது.
இப்போ கேரளாவில் கோப்ரோ அலௌடு இல்லை. ஸோ அதான் ஃபிலியன் ரைடர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ அகெயின் நிப்பாட்டி அப்படியே இந்த ஹெல்மெட்டை மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அடுத்த செக் போஸ்ட்டில் பிடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் சேஃபாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகல. ஓ, கீழே அப்படியே இந்த ஃபால்ஸ் போகுது, இந்த ரிவர் மாதிரி போகுது. நேராக வந்து அங்கே அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து மேலே கீழே விழுந்து மேலேருந்து ஒழுகும். இங்கே ஒரு வளச்சல்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. அதில் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அது உள்ளே போனோம்னா மறுபடியும் லேட் ஆகும். ஸோ அதனால தான் நேராக அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸுக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே சரியான சூப்பரான பிளேஸு. ரோடு நல்லா பெருசாகிடுச்சு. சரியான ஸ்பாட்டாக இருக்குது. ஓ, மதுரைப்பள்ளியை ரீச் ஆயாச்சு. ஃபால்ஸ் வியூ இங்கே நல்லா இருக்குது. ஓகே, ஃபால்ஸ் பார்த்தாச்சு. நம்ம அப்படியே லஞ்ச் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு இந்த ரிவர் சைடில் போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஓகே, மோட்டர் சைக்கிளிஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.